Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. உண்மையை சொல்ல போனா ஊர்ல ஒரு பொழப்பும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம ஊர்ல கொஞ்சம் பிரச்சனை, அதான் பஞ்சம் பொழைக்க இங்க வந்துட்டோம். அம்மா இருமா. அப்போ இது உங்க சொந்த வீடு இல்லையா? சொந்த வீடா? அட நீங்க வேறமா, அதெல்லாம் நாங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு வசதியும் எங்களுக்கு கிடையாது, அவ்வளவு சம்பாத்தியமும் இவருக்கு கிடையாது. இது அவருக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொல்லி கொடுத்த வீடு. அட்வான்ஸ் இல்லாம வெறும் வாடகை மட்டும் கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. அதான் இங்க வந்து தங்கிட்டோம். அம்மா ப்ளீஸ்மா. ஏங்க, நாளைக்கு நம்ம பொண்ணு இந்த பையன் கூட சேர்ந்து வாழ போறாங்க. அவங்க கிட்ட நாம மறைச்சோன்னு ஏதோ இருக்க கூடாதுல்ல. இங்க பாருங்கம்மா, ஊர்ல இருந்து ஒரு பிரச்சனையால உடனே கிளம்பி இங்க வந்ததுனால நிறைய சாமானும் நாங்க எடுத்துட்டு வரல. இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்களே, இந்த சேரு, இந்த டம்ளரு, இந்த தட்டு, இது எல்லாமே அக்கம் பக்கத்துல இருந்து வாங்கிதான் இப்படி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். எங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு. அத மனசுல வச்சு நீங்க உங்க பையனை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். உடனே கிளம்பி போலாமா இல்ல கொடுத்த காஃபியை குடிச்சிட்டு போலாமான்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. பாபுனே, உங்க குடும்பத்தை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுலயும் அண்ணி இருக்காங்களே, அவங்க ரொம்ப சூப்பரு. அவங்கள எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுறாங்க பாருங்க. அந்த வெள்ளந்தி குணம் யாருக்கு வருங்க? எங்களுக்கு அது இருக்கு இது இருக்குன்னு கதை விடாம உள்ளத உள்ளபடி சொல்றாங்கல்ல. அதனால நானும் வெளிப்படையா சொல்லிடுறேங்க. எனக்கும் எங்க அம்மாக்கும் மல்லியை ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. அது மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் எங்களுக்கு பிடிச்சு போச்சுங்க. இப்படி வெளிப்படையா பேசுறவங்கள எங்கேயும் பார்க்க முடியாதுல்ல. என்ன தர்மலிங்க, என்ன நான் சொல்ற சரிதானே? ஆமாமா, நீங்க சொல்றது ரொம்ப வாஸ்தவம் தான். 195 பேரு பொய் சொல்லிதான் கல்யாணம் பண்றாங்க. அம்மா நீ ஏமா சும்மா இருக்க, ஏதாவது சொல்லுமா. எனக்கு உங்க குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அடுத்து என்னவோ அதை பேச ஆரம்பிக்கலாமே. உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். பாபுனே, அண்ணி, என்ன ஒரு விஷயத்துக்காக நீங்க மன்னிக்கணும். நான் எதையுமே மனசுல பட்டதா ஓப்பனா பேசிடுவேன். உங்களுக்கு என்ன பிடிச்சத, எனக்கு உங்களை பிடிச்சத நம்ம வெளிப்படையா பேசிட்டோம். ஆனா மல்லிக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அதனால மல்லியையும் என்னையும் தனியா பேச அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பாடா, பழம் நழுவி பால்ல விழுது. மல்லி எப்படியும் விஷயத்த போட்டு உடைச்சிருவா. ஏங்க, பேசிக்கிட்டுமேங்க. ஒருத்தர் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிறது நல்லது தானே? சரி, போய் பேசிட்டு வாங்க. மல்லி, கடவுளா பார்த்துதான் உனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காரு. இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிரு. ஏதாவது குறிப்பா ஒண்ணு சொல்லி வச்சிரு. இப்ப உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு, புரியுதா? பேசிட்டு போ. போங்க தம்பி. சரி. ஐயோ, அரவிந்த் கரெக்டா பேசிடுறா. மல்லி கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதான் தைரியம் சொன்னேன். என்ன பேசுறதுன்னு தெரியலையே. இந்த பாருங்க,
நீங்க ரொம்ப பதட்டமா இருக்கீங்க. அது பார்த்தாலே தெரியுதுங்க. எனக்கும் பதட்டமா தான் இருக்கு. கைகாலெல்லாம் உதறதான் செய்யுது. நீங்க பொண்ணு, உங்களுக்கு பதட்டமா தான் இருக்கும். ஆனா என் மனசுல பட்டதை உங்ககிட்ட சொல்லிடுறேங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன மாதிரி ஒரு பையனுக்கு நீங்க கிடைக்கிறதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாத விஷயங்க. இந்த தேவதைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு தேவதை கிடைச்ச மாதிரி இருக்குங்க. உங்களை எல்லாருக்குமே பிடிக்குங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அத வெளிப்படையா சொல்லுங்க. கொஞ்சம் பிடிக்கலனாலும் வேற ஏதாவது காரணம் இருந்தாலும் இப்பவே சொல்லிருங்க. நான் அப்படியே கிளம்பி போயிருவேங்க. சில வீட்டில் பொண்ணை கட்டாயப்படுத்தி நிற்க வைப்பாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் வேணான்னு தோணும், ஆனால் அதை சொல்ல முடியாம தவிப்பாங்க. அப்படி இருந்தா கூட சொல்லுங்க. நான் உங்க அண்ணன் கிட்ட நீங்க சொன்னீங்கன்னு சொல்லாம எங்களுக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிடுறேன். உங்களை காட்டியெல்லாம் கொடுக்க மாட்டேங்க. என்ன சொல்றீங்க? இந்த பொண்ணுங்களாம் பாவங்க. அவங்களும் வாழ்க்கையில பல விஷயத்தை கடந்து வர்றாங்க. திடீர்னு ஒரு ஆம்பளை முன்னாடி நிப்பாட்டி இவன் தான் அவன் புருஷன் சொன்னா யாருக்குமே அதிர்ச்சியா தானங்க இருக்கும். இது உங்க அம்மா காலம் எங்க அம்மா காலம்லாம் இல்லைங்க. அதனால பொண்ணுங்க கிட்ட வெளிப்படையா அவங்க விருப்பத்தை கேட்டு கல்யாணம் பண்றதுதான் நல்லது. என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்னு கூட தோணலாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கலாம் கூட தோணுங்க. அப்படி இருந்தாலும் சொல்லிருங்க. எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்னு எங்க அம்மா கிட்ட நானே சொல்ல வச்சிடுறேங்க. எங்க அம்மா நான் சொன்னா கேட்பாங்க. சொல்லுங்க, அப்படி செஞ்சிடலாமா? இருங்க, இதோ வந்துடுறேன். நீ பேசிட்டு இரு. மல்லி, மாப்பிள்ளை கிட்ட வெளிப்படையா பேசிடு மல்லி. உன் மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே பேசிடு. மாப்பிள்ளை தங்கம். இப்படி ஒரு பையன் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாரு. அவர் கோடியில் ஒருத்தருமா. அதனால மனசுல இருக்கிறத அப்படியே பேசிடு. புரியுதா? சரிண்ணே. மாப்பிள்ள, அது மல்லி கொஞ்சம் பேச கூச்சப்படுவா. அதான் தைரியம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீங்க பேசுங்க. சரி. ஏங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு பிடிச்சிருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ் எஸ். ஐயோ தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த பூமி, இந்த வானம், இது எல்லாமே எனக்கு சொந்தம் தோணுதுங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. உங்களை கூட்டிட்டு போய் பசங்க முன்ன நிறுத்துறேன்னு வைங்க, தெரிச்சிருவாங்க. டேய் அரவிந்த், உனக்கு இப்படிப்பட்ட வாழ்வானு அப்படியே கலாச்சி விட்டுருவாங்க. அவ்வளவு அழகா இருக்கீங்க நீங்க. ரொம்ப சந்தோஷங்க. உங்களை காலம் முழுக்க நல்லா பார்த்துப்பேங்க. நெஞ்சில வச்சு பாத்துக்கிறது, கண்ணுல வச்சு பாத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி பாத்துப்பேங்க. நீங்க இப்படி ஒரு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஓ சந்தோஷமா இருக்குது. எஸ். இருங்க நானே எடுத்துக்கிறேன். ஐயோ, நம்ம முத நாளே முட்டிக்கிறோங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் நல்ல ராசிங்க. இருங்க நானே எடுக்கிறேன். சரிங்க. ஷோ கடவுளே, ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே. ஷோ எஸ். சாவி கை தவறி விழுந்துருச்சாங்க. சரி பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேங்க. இருங்க, இதோ வந்துடுறேன். இல்லைங்க, அது முத பொருளா சாவியை கையில் எடுக்க கூடாதுன்னு அண்ணி சொல்லுவாங்க. ஓ, அதான் சாவியை கையில கொடுக்காம தூக்கி போட்டுட்டேன். சாரி.
ஓ அப்படி ஒரு விஷயம் இருக்காங்க. பரவாயில்லங்க, நீங்க ரொம்ப சூப்பருங்க. வாங்க நம்ம விருப்பத்தை சபையில போய் சொல்லிடலாம். வாங்க வாங்க வாங்க. அப்படியே அம்மாட்ட போய் முதல்ல சொல்லும். நீங்க போய் பேசுங்க. என்ன மல்லி, சொல்லிட்டியா? இல்ல அண்ணி. ஏய் முட்டாளா நீ! கடவுள் எப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு? ஐயோ, சொல்லாம கோட்டை விட்டுட்டு நிக்கிறியே. அண்ணன் வந்து பார்த்துட்டு போனதை நீங்க பார்க்கலையா அண்ணி? அண்ணா அன்னிக்கே மாலை போட்டு அவர் போட்டோவை நமக்கு காமிச்சாரு. நான் எப்படி அண்ணி அண்ணனை மீறி சொல்ல முடியும் சொல்லுங்க? அதுக்கு மேல ஓன் தலையெழுத்து. நான் என்ன சொல்றது? போ, போய் நெல்லு போ. சபையில போய் நெல்லு போ. போடி. நீ வேஸ்ட் மல்லி. இனிமே உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. என்ன பண்றதுன்னு நானே முடிவு பண்றேன். ஆனா உன்னை விஜய் வீட்டுக்கு அனுப்பாம நான் ஓய மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.